அது வந்து நம்ம ஜோதி விஷத்தை குடிச்சிட்டாலாண்டி. என்னங்க சொல்றீங்க? நம்ம ஜோதியா விஷம் சாப்பிட்டாளா? ஐயோ பாண்டி பாரியா ஜோதி விஷம் சாப்பிட்டாளா? ஐயா நெசந்தானா? அவங்க எதுவும் விளையாட போறாங்க ஐயா, அதெல்லாம் இருக்காது. ஜோதி அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. இல்ல பாண்டி, லட்சுமி ரொம்ப கவலைப்பட்டு பேசுறா. உண்மைதான், வா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். ஆமா ஆமாங்க, வாங்க உடனே போய் பாப்போம். அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கம்மா. சரி வா, உடனே நம்ம போவோம். என்னம்மா மருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுது உன் மவ, என்னத்த செய்யறது? வாயில இருந்து நுரையா தள்ளுது வேற. ஏய் ஜோதி ஜோதி, மருந்து குடிடி, உன் உயிருக்கு ஏதாவது ஆயிர போகுதுடி. ஐயோ இப்படிதான் விஷத்தை குடிச்சிட்டியாடி. எனக்கு எதுவும் வேணாம்மா. பாண்டி மாமா, பாண்டி மாமா. லட்சுமி ஜோதி என்னாச்சு? ஐயோ புள்ள என்ன இப்படி கிடக்குது? என்னாச்சு லட்சுமி? வாங்க மதனி வாங்க. அண்ணே வானே, உன் மருமகளை பாருனே, எப்படி விஷத்தை குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானு. உயிருக்கு போராடிட்டு இருக்கா. என்ன ஜோதி, என்ன பண்ணி வச்சிருக்க? லட்சுமி என்னமா ஆச்சு? எதுக்கு விஷத்தை குடிச்சா ஜோதி? அண்ணே நான் என்னத்த சொல்லுவேன்? பாண்டி பாண்டின்னு புலம்பிட்டு இருந்தா. இப்போதைக்கு பாண்டி மாமா கல்யாணம் பண்ற இதுல இல்லடி, கொஞ்ச நாள் பொறுடி பண்ணிக்கலாம்னே. என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலோ காலையில விஷத்தை குடிச்சிட்டா போல, நுரையா தள்ளுது. ஏமா ஜோதி இப்படி பண்ண? பாண்டி உனக்கு தான் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த அத்தையை நம்ப மாட்டியா? லட்சுமி அவளதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம்ல, இப்படி புள்ளைய படுக்க வச்சிருக்க. ஆமா லட்சுமி, உடனே தூக்கு, நான் கால் கொண்டு வந்திருக்கேன், ஆஸ்பத்திரியில போய் சேர்ப்போம். ஜோதி என்னமா இந்த நேரத்துல அடம் பிடிச்சிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? நீ நாட்டு மருந்தை குடிச்சாதான் உசுறு பொழைப்ப. குடி மாமா சொல்றேல. ஆமாமா ஜோதி, முதல்ல உனக்கு உயிர் தான் முக்கியம். உயிரை காப்பாத்தலாம், மத்தத அப்புறம் பேசிக்கலாம் ஜோதி. மருந்து குடி ஜோதி. ஆமா ஜோதி, அம்மாவை நினைச்சு பாருடி, நான் ஒரே பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அதுவும் போய் சேர்ந்துட்டா நான் என்னடி செய்வேன்? எனக்கு பாண்டி மாமா, பாண்டி மாமா, பாண்டி மாமா தான் வேணும். என்ன மதனி, பாண்டி இந்த நேரத்துல கூட வரலையா? பாருங்க ஜோதி, பாண்டி பாண்டின்னு உளறிட்டு இருக்கா. நான் என்னத்த செய்வேன்? ஜோதி லட்சுமி, பாண்டி வருவான், கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு ஜோதி உயிர் தான் முக்கியம். முதல்ல மருந்து கொடுத்து காப்பாத்துங்க. ஆமா லட்சுமி, பாண்டி வருவான் கண்டிப்பா ஜோதியை பார்க்க. நீ முதல்ல மருந்து கொடுத்து காப்பாத்து லட்சுமி. என்னன்னே பண்றது? இவ கேட்க மாட்டாளே. பாண்டி வராம மருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்றாளே, நான் என்னத்த செய்வேன்? பாண்டி மாமா வந்தாதான் நான் பொழைப்பேன். பாண்டி மாமா வர சொல்லுங்க, என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. பாத்துக்கலானே, இதேதான் புலம்பிட்டு இருக்கா. நான் என்னத்த செய்வேன்? ஏம்மா சீக்கிரம் ஏதாவது முடிவு எடுங்கம்மா. பாவமா புள்ள உசுறு போயிட போதுமா. அண்ணே வேற வழியே இல்ல, நீங்க தான் என்ன காப்பாத்தி ஆகணும், என்னையும் என் மவளையும். நான் என்னமா செய்யறது? சொல்லுமா செய்யறேன். என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க, பாண்டிக்கு ஜோதிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இன்னும் 2 நாள்ல நிச்சயம் பண்ணலாம்னு சத்தியம் பண்ணுங்க. என்னமா சொல்ற? 2 நாள்ல நிச்சயமா? பாண்டி தான் இப்போதைக்கு வேணான்னு சொன்னானே. அப்படினா என் மாமா உயிர் போட்டு விடுங்க. உங்களுக்கு உங்க மாமா வார்த்தை தான் முக்கியம்னா என் மாமா செத்து போட்டு விடுங்க, நே பரவாயில்லை. என்ன லட்சுமி நீ இப்படி பேசுற? ஜோதி அத குடிக்காம குடிமா மருந்த, உயிர் பொழைக்கணுமா நீ? மாமா, பாண்டி மாமா எனக்கு வேணும் மாமா. ப்ளீஸ் மாமா, சத்தியம் பண்ணுங்க மாமா. அண்ணே சத்தியம் பண்ணுங்கனே, எனக்கு இருக்கறத ஒரே புள்ள, அது உயிர் போயிடுச்சுனா நான் எங்கனே போய் நிப்பேன்? சத்தியம் பண்ணுங்கனே. எப்பா யோசிக்க நேரம் இல்லப்பா, மூச்சு இழுத்துட்டு இருக்குப்பா. சீக்கிரம் ஏதாவது முடிவெடுத்து பண்ணுங்கப்பா. சரி லட்சுமி, உன் மேல சத்தியமா சொல்றேன், என் தங்கச்சி லட்சுமி மேல சத்தியமா சொல்றேன், பாண்டிக்கு ஜோதிக்கும் கல்யாணம் நடக்கும். இன்னும் 2 நாள்ல வீட்டோட தட்டை மாத்திக்கலாம். ஏனுங்க பாண்டி கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம? என் மகன் நான் சொன்னா கேட்பாங்கிற நம்பிக்கையில தான் என் தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். எல்லாம் நல்லதே நடக்கும். லட்சுமி ஜோதி, அதான் உங்க அண்ணன் சத்தியம் பண்ணிட்டார்ல, மருந்து குடுக்க சொல்லுமா. ஆத்தா மருந்த வாயில ஊத்துங்க. இந்த தாயி, இந்த மருந்து குடி தாயி. தாயி மருந்து ஊத்திட்டேன், இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பொழைச்சுக்கும் புள்ள. ரொம்ப நன்றி ஆத்தா, என் பிள்ளைய காப்பாத்தினதுக்கு. ஜோதி இப்ப எப்படியோ உயிரை காப்பாத்தியாச்சு. இனிமேலாவது இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணாதமா. உங்க மாமா தான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, அதுபடி நடந்துக்குவாரு. லட்சுமி ஜோதியை பாத்துக்கோ. ஆமா லட்சுமி, நான் போய் பாண்டி கிட்ட பேசுறேன், நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க வாரோம். சரிங்கண்ணே, சீக்கிரம் பாண்டி கிட்ட பேசி முடிவெடுங்கண்ணே. போயிட்டு வாங்க மதனி. அம்மா எப்படி என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இனிமே பாண்டி மாமா எனக்கு தான். என் டிராமா எப்படி இருந்துச்சுமா? உண்மையாலுமே சூப்பர் ஐடியா டி ஜோதி. மதனி அண்ணனும் நம்பிட்டாங்க நீ நிஜமாவே விஷம் குடிச்சிட்டேன்னு. சூப்பர் ரி. அம்மா நான் யாரு? ஜோதிமா. இனிமே பாண்டி மாமா எனக்கு தான். நீ சீக்கிரம் போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருமா. அந்த பாட்டி கூட நல்லா நடிச்சதுமா, காசுக்கு ஏத்த மாதிரி. ஜோதி அந்த பாட்டி இவ்வளவு நல்லா நடிக்க நானே எதிர்பார்க்கல. சரி நிச்சயத்துக்கு ஆக வேண்டிய காரியத்தை பாக்குறேன். மாமா 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 மாமா
எனக்கு தான் மாமா. ஏங்க எங்க ஐயன் விரால் மீன் பிடிச்சிட்டு வந்தாருங்க ஆத்துல இருந்து. நான் குழம்பு வச்சு நாளைக்கு கொண்டு வரேன். அப்புறம் இந்த இசை என்னை விடவே இல்லை. நானும் வரேன்க்கேங்கிறா. டெய்லி நீ எங்க போற, மலரை பாக்குறேன் மலை பாக்குறேன்னு அப்படின்னு அந்த சின்ன குட்டி என்கிட்ட கேக்குறாங்க. அப்படியா தமிழ்? என்ன நீங்க அப்படியான்னு கேக்குறீங்க? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், என்னாச்சு உங்களுக்கு? உங்க முகமே சரியில்லையே, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தமிழ், சும்மா தான் சொல்லு. இல்லையே, உங்க முகமே வாட்டமா இருக்கு, என்னாச்சுங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உன் தமிழ் தானே. இந்த விஷயத்தை எப்படி தமிழ்கிட்ட சொல்றது? தமிழ்கிட்ட சொன்னா மனசு கஷ்டப்படுவாளே. ஏங்க உங்களை தானே கேக்குறேன், சொல்லுங்க. தமிழ் அது வந்து தமிழ் 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 ஏங்க என்னாச்சுங்க? ஏங்க அழுறீங்க? தமிழ் என்ன சொல்றதுன்னே தெரியல தமிழ். ஏங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என்னாச்சு? என் அத்தை மக ஜோதி இருக்கால, அவ வந்து ஆமா, ஜோதிக்கு என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ விஷத்தை குடிச்சிட்டா தமிழ். என்னது, ஜோதி விஷத்தை குடிச்சிட்டாளா? ஏங்க என்னாச்சுங்க? தெரியல தமிழ், கேட்டதுக்கு பாண்டி மாமா தான் இதுக்கு காரணம், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க ஐயன்ட்டையும் அம்மாட்டையும் சொல்லியிருக்கா. ஐயோ, இப்ப ஜோதி எப்படி இருக்கா? உயிர் பழச்சிட்டாளா இல்லையா? நீங்க இங்க வந்திருக்கீங்க, அவளை பாத்தீங்களா இல்லையா? உயிர் பழச்சிட்டா தமிழ். ஆனா அவ உயிர் பழைக்க எங்க அம்மா அப்பா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? என்ன பண்ணாங்க சொல்லுங்க. தமிழ், அவ விஷத்தை குடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்க. அவ நான் உயிர் பழைக்கணும்னா பாண்டி மாமாவை என்ன கட்டி வைங்கன்னு சத்தியம் வாங்கிட்டா தமிழ். என்னது, சத்தியம் வாங்கிட்டாங்களா? அப்ப உங்க அம்மா அப்பாவும் சத்தியம் பண்ணிட்டாங்களா? ஆமா தமிழ், எங்க அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாண்டிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இன்னும் 2 நாள்ல வீட்டோட நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப நம்ம காதல் அவ்வளவுதானா? நானும் எவ்வளவோ வீட்டுல பேசி பார்த்துட்டேன், என்ன பண்றதுனே தெரியல தமிழ். பேசாம நீ என் கூட வந்துரு, நம்ம எங்கேயாவது போயிருவோம். இல்லங்க, இப்ப என்னால வர முடியாதுங்க. நான் என்ன செய்வேன்? எங்க அம்மா அப்பா எல்லாரும் பாவங்க. இப்ப என்ன செய்யுது தமிழ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க நீங்க மட்டும் கிடைக்கல, நான் செத்துருவேங்க. நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? நான் என்ன பண்றதுன்னு குழம்பி போயிருக்கேன். நீ இப்ப என் கூட வந்தா கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்குவேன். இப்ப என்னால வர முடியாதுங்க, என்ன பண்ண போறோம்? தமிழ், நீ அழுகாத, நான் பாத்துக்கிறேன். நிச்சயம் தானே நடக்கும், கல்யாணம் வரைக்கும் இருக்குல்ல நேரம், அதுக்குள்ள நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். கவலைப்படாத தமிழ், இதெல்லாம் அந்த ஜோதியும் எங்க அத்தையும் திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. நிச்சயதார்த்தம் மட்டும் தானே நடத்த முடியும், கல்யாணம் எப்படி நடத்துறாங்கன்னு பாப்போம். ஏங்க அப்ப உங்களுக்கு ஜோதிக்கு நிச்சயதார்த்தமா? வேற வழி இல்ல தமிழ், அந்த கடவுள் மேல பாரத்தை போடுவோம். ஆனா நான் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவேன், இது உறுதி. சரிங்க, நான் உங்களை மட்டும் தான் நம்பி இருக்கேன். நீங்க கிடைக்கலனா நான் செத்துருவேன். சரி தமிழ், நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.